ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஒரே ஒரு பொருள் தான் 10 நாள் சாப்பிடுங்க, 5 இன்ச் அளவுக்கு தொப்பை நிச்சயமா குறைஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான டிப்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ஆண்கள் பெண்கள் 2 பேருமே தாராளமா பயன்படுத்தலாம். எந்த விதமான பக்க விளைவும் ஏற்படுத்தாது. அந்த காலத்துல உணவே மருந்து அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு உணவு முறை தான். இதை நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்யறதுனால நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா தொப்பையில மட்டுமே கொழுப்பு படிஞ்சிருக்கும். சில பேருக்கு வாயுக்களும் தங்கியிருக்கும். இந்த கொழுப்பு வாயுக்களை முழுமையாக கரைத்து வெளியேற்றும். உங்களுக்கு நல்ல ஒரு பிளாட்டான டம்மியும் கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான டிப்ஸ் இது. இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பொதுவா ஓமம் மூலிகை மருத்துவத்துல பயன்படுற ஒரு செடி. ஓம விதை மருத்துவத்திலையும் சரி உணவுலையும் சரி இன்னைக்கு நம்ம பயன்படுத்திட்டு வரோம். ஓமத்தை வாயில போட்டோம் அப்படின்னா லைட்டா ஒரு சின்னதா ஒரு சுரு இழுக்கிற மாதிரி இருக்கும். லைட்டா ஒரு காரமா இருக்கிற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு வாசனையும் கொடுக்கும். இதுல ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்கு. ஓமத்துல தைமோல்ன்ற ஒரு வேதிப்பொருள் இருக்கு. இதுதாங்க ஓமத்திற்கே உரிய ஒரு சுவையையும் மணத்தையும் கொடுக்குது. ஓமத்துல அதிகப்படியான கால்சியம், விட்டமின், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, கரோட்டின், தயாமின், ரிபோப்ளவின் மற்றும் நியாசின் போன்ற ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கு. இது நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல நல்ல ஒரு மெட்டபாலிசத்தை அதிகரிக்க ஆரம்பிக்கும். உடம்புல இருக்கக்கூடிய அந்த வாயுக்களை கரைத்து வெளியேற்றக்கூடிய தன்மையும் இதுல இருக்கு. ரத்தத்தை நல்லா சுத்திகரிக்கும். கெட்ட கொழுப்பை கரைத்து மிக வேகமாக வெளியேற்றும். இந்த ஓமத்தை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓமத்தை நிறைய விதத்துல பயன்படுத்தலாம். ஓமம் தொடர்ந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடல் உஷ்ணத்தை ஏற்படுத்தும். பொதுவாகவே உடல் எடை குறைக்கணும்னாலும் சரி, இல்லை உடம்புல இருக்கக்கூடிய இந்த கெட்ட கொழுப்பை கரைக்கணும் அப்படின்னாலே உடல்ல கொஞ்சம் உஷ்ணம் ஏற ஆரம்பிக்கும். அந்த உஷ்ணத்தை சமன்படுத்தணும் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இது கூட நீங்க தாராளமா பாதி அளவுக்கு சீரகம், சின்ன சீரகம் இருக்கு இல்லையா, அது கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த ஓமத்தை பயன்படுத்தி நம்ம ஒரு சிம்பிளான டீ ரெடி பண்ணலாம். இதை எப்ப சாப்பிடணும் அப்படின்றதையும் நான் சொல்றேன். அதற்கு முதல்ல ஒரு பாத்திரத்துல 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க. கூடவே நல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துங்க. உங்களுக்கு உடல் உஷ்ணம் அதிகமா இருக்கு அப்படின்னா தாராளமா இதுல நீங்க 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்ப இதை கொதிக்க வைக்க வேண்டியதான். கிட்டத்தட்ட ஒரு 5ல இருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிச்சுதுன்னா அந்த 1.5 கிளாஸ் தண்ணி 1 கிளாஸ் தண்ணியா மாறி வரும். அந்த தண்ணியினுடைய நிறம் நல்லா மாறி வரணும். நல்லா கொதிக்க விடுங்க. சில பேர் இந்த ஓமத்தை நைட்லயே ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில வெறும் வயிற்றுல கூட அந்த தண்ணீர் குடிப்பாங்க. அந்த மாதிரி குடிச்சாலும் ஓகே. உங்களுக்கு உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இது நான் சொல்றது தொப்பை மட்டும் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணலாம். இப்ப பாருங்க, நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இதை இப்ப நம்ம வடிகட்டிக்கலாம். இது கூட எதுவுமே சேர்க்க வேணா. நல்ல வாசனையாவும் இருக்கும், சுவையாவும் இருக்கும். இதை எப்ப சாப்பிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நைட்ல நீங்க சாப்பாடு சாப்பிட்றீங்களா, சாப்பாடு சாப்பிட்டுட்டு படுக்க போறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இதை சாப்பிட்டுட்டு படுத்துடலாம். பொதுவாகவே நைட்ல சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் சில பேருக்கு அஜீர்ண கோளாறு இருக்கும். இல்லைன்னா வயிறு மட்டும் அப்படியே ப்ளோட்டிங்னு சொல்லுவாங்க. அப்படியே உப்புன மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் நைட்ல இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு படுக்கும்போது அந்த வயிற்றுல உங்களுக்கு அந்த கெட்ட கொழுப்பு, அந்த வயிற்று சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கெட்ட கொழுப்பு சேராது. இருந்தாலும் அதை அதை கரைத்து வெளியேற்றிடும். மறுநாள் காலையில் உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையும் இருக்காது. வயிறையும் நல்லா சுத்தப்படுத்திடும். ரொம்ப அருமையான டிப்ஸ்ங்க. எவ்வளோ நாளைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய அந்த கரெக்டான இதை ரீச் பண்ணுற வரைக்கும் தாராளமாக சாப்பிடலாம். அதுக்கப்புறம் வாரத்தில் ஒரு முறை எடுத்துக்கலாம். இது ஒரு உணவு முறை தான் தவிர இது ஒரு அருமையான டீ உணவு முறை தான். எந்த விதமான பக்க விளைவும் உங்களுக்கு ஏற்படுத்தாது. வெயில் காலங்களில் சாப்பிட்றீங்கன்னா கண்டிப்பாக சீரகம் சேர்த்து சாப்பிடலாம். இல்லை மழை காலங்களில் சாப்பிட்றீங்கன்னா வெறும் ஓமம் மட்டும் சாப்பிட்டாலே போதும். நல்ல ஒரு அருமையான பலனை கொடுக்கும். யாரெல்லாம் சாப்பிடலான்னு பார்த்தீங்கன்னா, யார் வேணாலும் சாப்பிடலாங்க. இவங்க தான் சாப்பிடணும், இவங்க சாப்பிடக்கூடாது அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே சாப்பிடலாம். சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். இது அந்த வயிறு கரெக்டாக அந்த சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வாயுக்கள்னால வயிறு அப்படியே உப்பி போய் நிற்கும். அந்த வயிறு உப்பு சத்தையும் கரைச்சிரும். அஜீர்ண கோளாறை சரி செய்யும். நெஞ்செரிச்சலையும் சரி செய்யும். ரத்த ஓட்டத்தையும் சீராக்கும். புது ரத்தத்தையும் நல்லா சுரக்க வைக்கும். இது ரொம்ப சூப்பரான டிப்ஸுங்க. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. முக்கியமாக அந்த கெட்ட கொழுப்பு உடல்ல தங்க விடாது. அவ்வளோ ஒரு சூப்பரா கரைச்சிரும். நீங்க அதுக்கப்புறம் அதாவது இந்த ட்ரிங்கை நீங்க குடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய இடுப்பினுடைய சுற்றளவை அளந்துக்குங்க. ஒரு 10 நாள் தொடர்ந்து குடிச்சு பாருங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் செக் பண்ணி பாருங்க. டெஃபினட்டா சொல்றேன், குறைஞ்சிருக்கும். ரொம்ப சூப்பரான டிப்ஸ். ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.